வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலக நாயகன் கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் நிறுவனம் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு எடுக்கக்கூடிய படம் தலைவர் 173. ஸோ அந்த படத்துல முதல்ல சுந்தர் சி டைரக்ட் பண்றதா இருந்தது. சில காரணங்கள்னால சுந்தர் சி அவரே வெளியேறினார். அதுக்கப்புறம் அந்த படத்துல சிபி சக்கரவர்த்தி டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவரை ஒப்பந்தம் பண்ணி படப்பிடிப்பு ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வந்தது. இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற தகவல் என்னன்னா, சிபி சக்கரவர்த்தி அந்த படத்துல இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார். ஸோ அதற்கு பதிலாக அஸ்வத் மாரிமுத்து அந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். இதுல 2-3 விதமான ஸ்கூல் ஆஃப் தாட். அதாவது முதல்ல என்னன்னா, சிபி சக்கரவர்த்தி நாணியை வச்சு ஒரு படம் பண்றதா போயிருக்காரு. 6 மாசம் ஆபீஸ்லாம் போட்டு தெலுங்குல ஒரு படம், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அங்க வேலை பார்த்திருக்காரு. அவங்க தான் அந்த கஸ்டடிங்கிற படம் எடுத்தாங்க வெங்கட் பிரபு வச்சு. இன்னொரு ஒரு படமும் அவங்க தான் பண்ணாங்க, தமிழ் டைரக்டர் ஒருத்தர் பண்ணி. ஸோ அந்த 2 படமும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அப்ப இவரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிபி சக்கரவர்த்தியை கூப்பிட்டு பண்ண சொன்னோடனே 6 மாசம் கழிச்சு பார்த்தா அவங்க நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. இதுதான் பட்ஜெட்டு, இப்படி இவ்வளவுதான் செலவு பண்ணணும், இதுக்கு மேல கதையை எப்படி மாத்தணும் அப்படி மாத்தணும்னு இவர் பார்த்திருக்காரு. நம்ம ஒட்டுமொத்தமா கதையை மட்டும் வாங்கிட்டு நம்மளை வெளியில அமைச்சிருவாங்க போல் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டாரு. ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறமாக இப்ப இந்த படத்தை ராஜ்கமல் பண்றாங்க அப்படின்னு இப்ப என்ன பேசியிருக்காங்கன்னா, இதுல எங்களை ஒரு பார்ட்னரா சேர்த்து விடணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ராஜ்கமல் பயங்கரமா கடுப்பாயிட்டாங்களாம். அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை தீர்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அஸ்வத் இவரை அனுப்பிச்சு விட்டாங்க, சிபி சக்கரவர்த்திய அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டை சொல்றாங்க. இல்ல இன்னொரு இது என்னன்னா, இவர் என்ஓசி வாங்கிட்டார் அந்த ப்ரொடியூசர்ட்டேருந்து. பட் ஆனாலும் என்ஓசி கொடுத்ததுக்கு அப்புறமும் அவர் என்ன திருப்பி சேர்த்துக்கங்கன்னு கேட்கிறாரு. அது அந்த கதைக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை, இதுல நீங்க வராதிங்க அப்படின்னு சொல்லி பார்த்துமே சரியா வரல அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு விஷயம். பட் இவங்க அஸ்வத் மாரிமுட்ட கேட்ட கதை ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஸோ அதனால அவரையே திருப்பி கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வருது. இப்போ என்னன்னா, யாரு டைரக்ட் பண்ண போறா அப்படிங்கிறது உறுதி ஆகலை. இவர் கிடையாது, சுந்தர் சி கிடையாதுன்னு முடிவாச்சு. சிபி சக்கரவர்த்தி முடிவாச்சு, இல்லைங்கிறது முடிவாயிடுச்சு. யார் பண்ண போறா? அஸ்வத் பண்ண போறாரா? அதை ஏஜிஎஸ் ஓகே பண்ணுவாங்களா? ஏன்னா அவர் சிம்பு படத்தை டைரக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதனால இப்ப அவர் பண்ண போறாராங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதெல்லாம் முடிந்து சரியான பதில் எப்ப வருதுங்கிறதுக்கு நம்ம பொறுமையா இருக்கணும். ஏன்னா இது 2027 பொங்கல்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள பண்ண முடியுமா? பட் ஒத்துக்கிட்டோங்கிறதுக்காக அவசரமா தப்பான ஒரு ப்ராஜெக்டையும் பண்ண முடியாது. அவசரம் இல்லாமல் நிதானமா பொறுமையா ஒரு முடிவு எடுக்கட்டும். இன்னைக்கு 37 இயர்ஸ் ஆஃப் அபூர்வ சகோதரர்கள் அப்பு ராஜா 1989 ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு வெளியாகி இமாலய வெற்றி பெற்ற படம். தமிழ் சினிமாவோட சரித்திரத்துல அந்த மாதிரி ஒரு வெற்றி அதுக்கு முன்னாடி எந்த படமும் அடைஞ்சதில்லை அப்படிங்கிற மாதிரியான வெற்றி. வசூலா இருக்கட்டும், ஃபுட்ஃபால்ஸா இருக்கட்டும், அதாவது 2 கோடி டிக்கெட்டுக்கு மேல வித்த படம் அப்படின்னா அது அபூர்வ சகோதரர்கள் தான். அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை யாராலும் பீட் பண்ணவும் முடியாது, அதை யாராலும் மறக்கவும் முடியாது. அப்படி ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற படம். ஸோ அபூர்வ சகோதரர்கள் அப்படின்ன உடனே அந்த படம் வேற ஒரு படத்தை ஆரம்பிச்சு அது ஒரு கொஞ்ச நாள் எடுத்து அது சரியா வராம ஜனகராஜ் காந்திமதி எல்லாம் வச்சு ஒரு பாட்டெல்லாம் எடுத்து அதுல சின்னி ஜெயந்த்லாம் வேற நடிச்சிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வச்சு எடுத்து அது திருப்தியா இல்லாம அதுக்கப்புறம் ஒரு ஐடியா, அந்த ஐடியா கொண்டு வரணும். முதல்ல அந்த அப்பு கேரக்டர் ரொம்ப கம்மியா வர்ற மாதிரியாக அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேர்ள்ஸோட டைரிஸ் எல்லாம் திருடுற மாதிரி ஒரு பிளான் பண்ணி அதுவும் ஒர்க் அவுட் ஆகல, எதுவுமே இன்ட்ரெஸ்டா இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பஞ்சவர்ணாச்சலத்தை கூப்பிடும் பொழுது அவர் சொன்னது என்னன்னா, இவன் தான் கதாநாயகன். அதுல அந்த சிங்கிதம் சீனிவாசராவ் என்ன சொன்னார் அப்படின்னா, கல்யாணராமன் படம், அந்த கல்யாணராமன் படத்துல அந்த கல்யாண கேரக்டர் சூப்பரா இருக்கும். அவன் இன்ட்ரோவிலே செத்து போயிடுவான். அந்த பல்லு இதுவா இருக்கும்ல, பல்லு எடுப்பா இருக்கக்கூடிய கேரக்டர், அந்த கேரக்டர் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்ட்ரோலே செத்துருவான், ஆனா அவன் இன்ட்ரோலுக்கு அப்புறம் கோஸ்டா வருவான். ஸோ அப்பா வந்தாண்டான்னு எல்லாம் கைத்தட்டுவாங்க தியேட்டர்ல. ஸோ அதுதான் இவருக்கு ஞாபகம் வந்திருக்கு. அப்பா அந்த மாதிரி தான் இதை ட்ரீட் பண்ணணும், அப்பு தான் மெயினா இருக்கணும், அப்பு கதாநாயகன், அந்த ராஜா கேரக்டர் சப்போர்ட்டிவா இருக்கணும், படத்தை கமர்ஷியலா முழுக்க இது கமர்ஷியல் படமா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கமலஹாசன் ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காரு. அதாவது கமலஹாசன் நினைச்சாருன்னா அவரால் ஹேராமும் எழுத முடியும், அபூர்வ சகோதரரும் எழுத முடியும். எனக்கு தெரிஞ்ச அபூர்வ சகோதரர்கள் மாதிரி கம்ப்ளீட் என்டர்டெய்னர், அதாவது
படத்துல வந்து காட்சிகளா இருக்கட்டும், காமெடியா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், ஒட்டுமொத்தமா எல்லாமே ஒரு சீன் கூட போர் அடிக்காது அப்படின்னா அது வந்து அபூர்வ சகோதரர்கள் தான். அது வந்து அன்னைக்கு வந்து விஎஃப்எக்ஸ் எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் அவ்வளோ பிரமாதமா பண்ணினாங்கன்னா அது வந்து ஒன்லி கமலஹாசன், பி.சி. ஸ்ரீராம், சிங்கீதம் இந்த டீம், அந்த டீமால தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. நிறைய பள்ளம்லாம் தோண்டி பக்கத்துல 2-3 டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டர்வல்ல 50வது நாள்ல வந்து இன்டர்வல்ல கமல் வந்து பேசுவாரு. ஆனா அதுல என்ன பண்ணோங்கிறதெல்லாம் அவர் ஃபுல்லா சொல்லலை, லைட்டா தான் பேசுவாரு. அந்த பாட்டு போட்டு காமிப்பாங்க, அவங்க அம்மாவை தான் காலத்தொட்டு கும்பிடணுண்டோய், அதை போட்டு காமிப்பாங்க. படம் தமிழ் மட்டும் இல்லாமல், தெலுங்கு மட்டும் இல்லாமல், ஹிந்திலையும், அதாவது 3 வெற்றி விழா கொண்டாடி இருக்காங்க. ஹிந்தியில ஒரு பிரீமியர், ஹிந்தியில வெற்றி, அதாவது 4 வெற்றி விழா. அந்த மாதிரியான ஒரு மாபெரும் அதிரி புதிரி வெற்றி படங்கிறது வந்து வேற வாய்ப்பே இல்லை. அண்ணாத்த ஆடுறார், ஒத்திக்கோ தான். அபூர்வ சகோதரர்களை பொறுத்தவரைய அந்த படத்துல நடித்த நடிகர்கள், வசனம் எழுதின கிரேசி மோகன், மியூசிக் பண்ண இளையராஜா, பாடல்கள் எழுதின கவிஞர் வாலி, அப்புறம் அந்த படத்துல காமெடி பண்ண ஜனகராஜும், ஆர்.எஸ். சிவாஜி, இவங்க எல்லாருமே பயங்கரமா பேர் கிடைச்சது. ஒட்டுமொத்தமான ஒரு வெற்றின்னா இந்த படம் தான். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிம்பாங்க. கமலஹாசன் ரத்தம் சிந்த உழைத்து ஒரு மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்தாரு. எல்லா மொழிகள்லையும் அது வெற்றி பெற்று கமலஹாசன் வந்து பேன் இந்தியன் ஹீரோவாக அவர் 81லேயே ஆயிட்டாரு. இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை பேன் இந்தியன் ஹீரோ அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாரு. கமல் பண்ண மிகுந்த புத்திசாலித்தனமான ஒரு வேலை என்னன்னா, அபூர்வ சகோதரர்கள் படத்தை அவர் சொந்தமா ரிலீஸ் பண்ணது. அதனால எப்படி விக்ரம சொந்தமா ரிலீஸ் பண்ணாரோ, அதான் ரெட்ஜென்ட் ரிலீஸ் பண்ணாலும் அவங்களுக்கு கமிஷன் மட்டும்தான். அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலமாக கமலஹாசனே சொந்த ரிலீஸ் பண்ணார், யார்கிட்டையும் விற்கல. அதனால மொத்த லாபமும் அவருக்கே கிடைத்தது. ஐபிஎல் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு, அதுல ஒரு ஓவர் ஒருத்தருடைய தலையெழுத்தை எப்படி மாற்றும் அப்படிங்கிறதுக்கு நேத்திக்கு ஒரு உதாரணம். எஸ்ஆர்ஹெச்ல வந்து பிரபுல் ஹிங்கே அப்படிங்கிற போலரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல 3 விக்கெட் எடுக்கிறாரு. அவருடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் பார்த்தோம்னா 6000 ஃபாலோவர்ஸ் தான் அவருக்கு இருந்தது. அப்புறம் பார்த்தா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நைட்டு இப்போ பார்த்தா 180K ஃபாலோவர்ஸ், 6Kலேருந்து அந்த அவர் எடுத்த 4 விக்கெட், அவர் போட்ட போலிங்கில் டோட்டலாக அவருடைய தலையெழுத்தே மாறி போச்சு. பிரபுல் ஹிங்கே அப்படின்னா யாருன்னே தெரியாதவங்களே இப்போ கிடையாது. அதுதான் ஐபிஎல்லோட ரீச், ஐபிஎல்லோட பவர். ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் வருண் ஆரோன் அவருடைய ஹெல்ப்னால இப்போ அந்த டீமில் வந்து ஒரு மெயின் மெம்பராக ஃபர்ஸ்ட் ஓவர் போடக்கூடிய அளவுக்கு அவங்களும் யாரோ போலர்லாம் போட்டு பார்த்தாங்க. எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. புதுசாக 2 போலர் எடுத்துகிட்டு வந்தாங்க. 2 பேரும் கலக்குன்னு கலக்கி நேத்தி ஆர்ஆர், அதாவது நம்ம சூரியவம்சி, ஜெய்ஷ்வால்லாம் இருக்கக்கூடிய ஆர்ஆரை வந்து த்ராஷ் பண்ணிட்டாங்க. அதாவது சூரியவம்சி முதல் பாலே கோல்டன் டக்கு. ஸோ அந்த மாதிரியான போலிங்கை போட்டு அவருடைய தலையெழுத்தே மாறிடுச்சு. இப்போ வந்து இனிமே அவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. ஸோ அதுதான் ஒரு நல்ல திறமையும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் மீட் பண்ணுனா ஒருத்தருடைய எதிர்காலமே மாறுங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஐபிஎல். அதில் நேத்திக்கு வந்து பிரபுல் ஹிங்கே மாபெரும் ஒரு எதிர்காலம் அவருக்கு காத்திருக்கு. எஸ்ஆர்ஹெச் நேற்று ஜெயிச்சிருக்காங்க, ஆர்ஆரை துவம்சம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு மேட்சா இருந்தது. இப்போ லேட்டஸ்டா இப்போ ஒவ்வொரு நாள் ஒரு ஹீரோ வந்துகிட்டே இருக்காங்க. லேட்டஸ்ட் ஹீரோ பிரபுல் ஹிங்கே.